என்னது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வரப்போதா? என்னது ஒன் பஞ்ச் மேன் அதுவும் தமிழ்ல வரப்போதா? எது அதுவும் சோனியில வரப்போதா? எது நாகார்ஜுனாவா? ஸோ 1.5 வருஷமா ஒன் பஞ்ச் மேனு வருமானு பார்த்தோம் தெரியுமா? அந்த நேரம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும்ப்பா. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த ஒன் பஞ்ச் மேன் வருதெல்லாம் சரிதான், ஆனால் ஏழாகூடமாக ரிலீஸ் பண்ணுறதா இங்கே பிரச்சனையாக இருக்கு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் சேம் டைமில் காட் நடுவோட கதி கலங்க விஷயங்களும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் பஞ்ச் மேன்ல இருந்து 2 பேரும் ரைவல்ரி ஆரம்பிக்குமோ அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வீடியோ நீ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காசா பணமா மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உடகேர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ அந்த லீக்கோட ஆரம்பத்தில் சோனியில் ஒன் பஞ்ச் மேன் வரப்போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசி வச்சிருந்தானுங்கப்பா. ஸோ அது கேட்கும் போதெல்லாம் சுகமாக தான் இருந்துச்சு. பட் அதே சோனியா பக்கம் இருந்தும் சரி, இல்லை இந்த வெப்சைட் மூலியம் விக்கிமீடியா அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா அந்த நேரத்தில் ஒன் பஞ்ச் மேன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எந்த சைட்லையுமே குறிப்பிடல அன்டில் எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டே வெப்சைட் படியோ கூகுள் அத்தாரிட்டி படியோ என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீமிங் ஃபார் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 பிகைன் சண்டே அக்டோபர் 12 நைட்டு 12:30 மணிக்கு டிஸ்னி கிரன்ச்சோல் அப்படின்றதுல கனடாவில் போடுறான். சோ அதுல எல்லாம் கிரன்ச்சோல மென்ஷன் பண்ணிட்டு இதுல சோனியோ மென்ஷன் பண்றாங்க, இந்தியாவிலயும் நேபாளிலயும். சோ இப்படி சொல்லும் போது எல்லாம் டவுட் இருந்துச்சு. அப்போ சோனியே தான் ஒன் பஞ்ச் சீசன் 3 டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு. சோ அப்படியே அடுத்தபடியா கூகுளுமே இதுக்கு ஆன்சர் பண்ணி வச்சிருந்ததுப்பா. இது மாதிரி முசே இந்தியாவும் சோனியாவும் கொலாப் பண்ணி தான் அதாவது பார்ட்னர்ஷிப்போட இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 சோனியா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. சோ இந்த முசே இந்தியா யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டா இப்ப கிரன்ச்சோல் நெட்ஃபிளிக்ஸ் இருக்காங்க தெரியுமா? அது மாதிரி இந்த முசே இந்தியாவும் ஒரு யூடியூப் சேனல் பா. சோ அவங்க சைட்ல அதிகமா அனிமே ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னாலுமே யூடியூப்ல அதிகமா அனிமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த முசே இந்தியா கூட தான் நம்ம சோனியை பார்ட்னர்ஷிப் போட்டு ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 சோனியில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயமா ப்ரோ? ஐ திங்க் ஒன் பஞ்ச் சீசன் 3 வருது ப்ரோ, அது ஒரு நல்ல விஷயம், ஹாப்பி நியூஸா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தற்குறித்தனமான விஷயம் தான் சொல்லுவேன் நானு. என்ன பார்த்தாரு போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவிலே 5ஆம் தேதி தான் ஒன் பீஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படி சொல்லி வச்சிருந்தானுங்கப்பா. சோ அப்படி 5ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம கிரன்ச்சோல பொறுத்தவரையுமே அவங்களோட டைப்பிக்கலா எப்படி இருக்குன்னா கரெக்டா 3 எபிசோட் முடியா ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணுவானுங்க. நம்ம கிரன்ச்சோல் பிரீமியம் போட்டவங்களும் தெரியும், இல்லனா அப்போதிலிருந்து அனிமே பார்க்கறவங்களும் சரி, நம்ம கிரன்ச்சோல் ஃபார்மேட் இதுதான். சோ இந்த ஃபார்மேட்ல சோனியா வராங்க அப்படின்னா 5ஆம் தேதி ஒன் பீஸ் ரிலீஸ் பண்ணுவான். இவனுங்க 12ஆம் தேதி தமிழ் டெலிகாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. மேபி இது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா இவங்க சீசன் 3 ரிலீஸ் பண்றதெல்லாம் கரெக்ட் தான், அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம எங்க பிரச்சனை பாப்போம் அப்படின்னா சீசன் 3 மட்டும் ரிலீஸ் பண்றாங்க, சீசன் 1 அண்ட் சீசன் 2 கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரும் தமிழ் ரிலீஸ் பண்றாங்க, தமிழ் எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க? தமிழ் மேபி இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் தெரியாதவங்களுக்கு தான் தமிழ் ரிலீஸ் பண்றாங்க. சோ அப்படி ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னா சீசன் 1 சீசன் 2 தான் கதை இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்தா மட்டும் தான் சைட்டாமா யாரு அவன் பவர்ல என்ன அப்படின்னு தெரியும். மேபி ஒன் பஞ்ச் மேன்ல அவ்வளவு ஸ்டோரி லைன் கிடையாது. பட் இந்த சைட்டாமா யாரு, பார யாரு, இவனுக்கு எதுக்கு அசோசியேஷன்ல போய் சேர்ந்தானுங்க, ஜீனஸ் யாரு அப்படின்றதெல்லாம் ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 சீசன் 2 பார்த்தா மட்டும் தான் தெரியுமே. சோ அதெல்லாம் தமிழ்ல பண்ணாம ஸ்ட்ரைட்டா சீசன் 3 தமிழ்ல பண்ணானுங்க அப்படின்னா அவனுக்கு கதையும் புரியாது, ஒரு மண்ணும் புரியாது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா டிமாஸ்டர் கதை தெரியும்ல, இந்த விஷயத்த சோனியா இல்ல 4 மாசம் ஒரு தடவை கிரன்ச்சோலே பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த டிமாஸ்டர் தமிழ் ரிலீஸ் பண்ணும்போது சீசன் 1 அப்படியே விட்டுட்டு சீசன் 2 சீசன் 3 சீசன் 4 தமிழ்ல பண்ணி வச்சிட்டானுங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா அப்பயே இந்த ப்ளூ லாக் இதெல்லாம் தமிழ்ல பண்ணும்போது ப்ளூ லாக் வளர்ந்துச்சு, ஒன் பீஸ் டிராகன் பால் கூட உதவுற வந்துச்சு. ஆனா டிமாஸ்டர் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவனுக்குமே தெரியல. சீசன் 1ல தான் ஐ திங்க் டஞ்சிரோவோட ஃபேமிலி எப்படி செத்தாங்க, அவன் எதுக்கு தங்கச்சிக்காக போராடுறான், இந்த கியூ யாரு அப்படிலாம் தெரியும். அது அப்படியே கட் பண்ணி விட்டு சீசன் 2 தமிழ்ல போனவனே டிமாஸ்டர் ரிலீஸ் ஆனது அவனுக்கும் தெரியல, அதை பார்க்கவும் அவனுக்கு இஷ்டமும் இல்ல. சோ டிமாஸ்டர் அங்கேயே துடிப்பாங்கப்பட்டது, அதுதான் உண்மை. அப்ப எப்படி ஒரு பட்டான் டிமாஸ்டர் வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டா நல்லா உனக்கு நெத்திங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டல் பேச்சு எடுத்துட்ட போது தான் இந்த டிமாஸ்டர்ல வளர்ச்சி. அதுவும் ஸ்பெசிஃபிக்கலா டிஎன்ல டிமாஸ்டர் பாருடான்னா ஏன் கிட்டே ப்ரோ சீசன் 1 தமிழ் டப்ல இல்ல ப்ரோ எப்படி ப்ரோ பாக்குறது அப்படின்னா அவனோட கஷ்டம், அதை நம்மளால புரிஞ்சுக்கணும்ல. சோ இந்த இன்ஃபினிட்டி கேஸ்டல் வந்துட்டு அப்புறம் அது சேம் டைம்ல அப்பதான் அமேசான் டைம் என்ட்ரி ஆனாங்க. அமேசான் என்ட்ரி ஆகி டிமாஸ்டர் தமிழ் டப் பண்றோம்டா அப்படின்னோட தான் இப்ப டிமாஸ்டர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேரு. சோ அதனாலேயே லைட்டா ஈடுபாடு இருக்குமா மேபி ஒன் பஞ்ச் சீசன் 3 சோனியா பண்றாங்க அப்படின்னா அப்ப சீசன் 1 சீசன் 2 யார் பண்ணுவா அப்படின்ற क्वेश्चन மார்க் எழும்ப ஆரம்பிக்குது, ரைட்டா? சோ அப்படி சீசன் 3 சோனியா பக்கம் இருந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அபிஷியலா சொல்லனாலும் லீக்ஸ் படி இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் சம் வெப்சைட் அப்டேட்ல அண்ட் சேம் டைம்ல கூகுள் மூலமே ஒன் பஞ்ச் சீசன் 3 சோனியா ரிலீஸ்
ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிச்சு. அதுவும் எக்ஸ்பிசிக்கலா அக்டோபர் 12 அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. சோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தான் பட்டான கார்ட் நெட்வொர்க்ல ஒரு போஸ்ட் ஒன்று வருது. சோ இது மாதிரி நாங்க வந்து மை ஹீரோ அகாடமி, டிராகன் பால் Z2 ஓபி ரிக்வெஸ்ட் எல்லாம் கமெண்ட்ஸ் அதிகமா பார்த்துட்டு இருக்கோம். அகைன் வந்துனே இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம கார்ட் நெட்வொர்க்கோட அட்மின் வந்து போஸ்டா போட்டிருக்காரு. சோ இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டா, சாதாரணமா வந்து எவ்வளோ வெப்சைட் பின்தொடர்றோம், சாரி எவ்வளோ வந்து சேனல்ஸை பின்தொடர்றோம். சோ இது மாதிரி எல்லாம் போட மாட்டாங்க. ஒன் பஞ்ச் மேன் லீக்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் கூகுளே வந்து அஃபிஷியலா வந்துட்டு அப்புறம் இவனுக்கு இப்படி போட்டோன்னே மேபி டிராகன் பால் Z2 இல்ல வந்து குடிசத்துல வந்து மை ஹீரோ அகாடமியில ஒன் பஞ்ச் மேன் வந்துருமோ அப்படின்ற மாதிரி டவுட் ஆயிருக்குல்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒன் பஞ்ச் மேன் வரப்போது தெரியும், அதுவும் வந்து கார்ட் நெட்வொர்க்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நானுமே நினைச்ச எல்லாருக்குமே அந்த நினைப்பு தான் இருந்துச்சு. பட் அப்படி இல்லாம வந்து சோனியில வருது அப்படின்னும் போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் அப்போ வந்து கார்ட் நெட்வொர்க்ல வராதா, அனிமே டைம்ஸ்ல வராதா அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகள் எழும்பு தோணுச்சு. சோ இப்படி இருக்கும்போது தான் லீக்ஸ்ல இருந்து அப்டேட்ஸ்ல இருந்துமே வந்து சீசன் 3 மட்டும் தமிழ் டப்ல வரப்போகுது, சோனியில வரப்போகுது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருந்தானுங்கப்பா. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது சீசன் 3 வந்து வருது, ஓகே. அப்போ சீசன் 1 சீசன் 2 எதுல வருது அப்படின்ற மாதிரி டவுட்டா இருக்குல்ல. இப்போ டீமன் ஸ்லேயர் சீசன் 1 தமிழ் டப்ல இல்ல, அதனால அனிமே டைம்ஸ் எடுத்து பண்ணானுங்க. டெத் நோட் யாரும் டப் பண்ணல, அனிமே டைம்ஸ் எடுத்து பண்ணானுங்க. அதேதான் மை ஹீரோ அகாடமியும் சரி, அன்ட்ராக் சென்டருமே சரி. அப்போ ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே கார்ட் நெட்வொர்க்ல அனிமே டைம்ஸ் தமிழ்ல வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அங்கதான் இன்னொரு ப்ராப்ளமே வருது. அதுதான் ரைட்ஸ். கார்ட் நெட்வொர்க் அண்ட் வந்து அனிமே டைம்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஓபிஎம் ஓட ரைட்ஸ் வச்சிலப்பா. அதுவும் அனிமே டைம்ஸ் குறிப்பா வச்சே இல்ல. மேபி பட் இப்போ வந்து முஜே கூட வந்து நம்ம சோனியை பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கல்ல. சோ அதே மாதிரி மேபி வந்து கார்ட் நெட்வொர்க் அனிமே டைம்ஸ் வேற கூட கொலாபரேஷன் பண்றாங்க. ஐ திங்க் கொலாபரேஷன் இல்ல, பார்ட்னர்ஷிப் லைக் வந்து நெட்ஃபிளிக்ஸ் கிரன்ச்சோட பண்றாங்க அப்படின்னா அப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப கிரன்ச்சோலுக்கே ஒரு ரைவல்ரி அப்படின்னா அது வந்து நெட்ஃபிளிக்ஸ் மட்டும் தான். சோ அதனால நெட்ஃபிளிக்ஸும் அமேசானும் மேபி வந்து அவ்வளோ சேர மாட்டானுங்க. மேபி இந்த விஷயத்த ஒரு சேர்ந்தானுங்க அப்படின்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இல்ல, ஒருவேளை தமிழ்ல போய் வராது, அனிமே டைம்ஸ் வாங்கலாம் அப்படின்னா இன்னொரு விஷயமா கிரன்ச்சோலுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கும். பட் கிரன்ச்சோல் பண்ணுவானுங்களா அப்படின்ற டவுட்டுமே இருக்கு. எதுக்கு அப்படின்னா டிமாஸ்ல ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இப்போ தான் இன்ஃபினிட்டி கேஸ் வரையும் தாண்டி போயிட்டானுங்க. சோ இன்ஃபினிட்டி கேஸ்ல தமிழ் டப்பே ஆயிடுச்சு. பட் அவ்வளோயுமே வந்து இதுவரை டிமாஸ்ல சீசன் 1 தமிழ் டப்பே ஆகல. சோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது கன்ஃபார்மா வந்து நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 அவங்களுக்கு இருக்கு. பட் அது தமிழ் டப் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட்டுமே அதிகமா இருக்கு. ஏன் ஒரே வாரத்தில் மேபி ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 சீசன் 2 தமிழ்ல வராது கூட சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மேபி வந்து கார்ட்டூனுக்கு ரைட்ஸ் எடுத்து பண்றானுங்க அப்படின்னா ஸ்டில் இப்போதைக்கு வந்து கார்ட்டூனோட டப்பிங் பார்த்தோம்னா ரொம்ப சொதப்பலா இருக்கு. சோ இந்த விஷயத்தை வந்து நம்ம அன்ட்ராக் சென்டர்லயே பேசியிருப்போம். ஐ திங்க் கடைசியா வந்து தமிழ் டப் பண்ணதுல அன்ட்ராக் சென்டர் தான் கார்ட்டூன் இருக்கு. சோ அதுல நம்ம ரியலா சொல்ல போனா கேவலமா தான் பண்ணிட்டானுங்க. அது உண்மையை ஒத்துக்கொண்டு தானே ஆகணும். சோ இந்த விஷயத்துல அதே மாதிரி வந்து டிராகன் பால் கிளாசிக் வந்துச்சு. டிராகன் பால் கிளாசிக்ல கோகுக்கு பொம்பளை வயசு கொடுத்து வச்சிருந்தானுங்க. அதுக்கப்புறம் எதுக்கு 50 எபிசோட் போட்டு நிப்பாட்டினானுங்க அப்புறம் தெரியல. ஒன் பீஸ் எதுக்கு ஸ்டாப்ல இருக்கு தெரியல. மேபி வந்து ரிலீஸ் பண்ணதுலேயே வந்து ஏதோ ஒன் பீஸ் கிளாசிக் பண்ணானுங்க. அது ஏதோ பாக்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருந்து அதையும் நிப்பாட்டி வச்சிட்டானுங்க கடைசியா. சோ இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தபடியா சோனி டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ கரண்ட் நருட்டோ பாத்தீங்க அப்படின்னா நருட்டோ ஷிப்ட் நம்ம கட்டிங் ஷிப்ட்னா பார்த்துட்டோம். கட் பண்ணி வந்து நம்ம சோனியில போட்டுட்டு இருக்கான். சோ இது எல்லாம் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 ஓட ஐ திங்க் எடிட்டர் இருக்காருல, எடிட்டர் அனிமேட்டர் இருக்காருல, அவரே இதுக்கு முன்னாடி வந்து டாயை வந்து அனிமேட்டர் பண்ணியிருந்தாராம். ஸோ அதனாலேயே வந்து ஒன் பஞ்ச் மேன்ல வர கேர்ள்ஸ் எல்லையோ நம்ம ஒரு மாதிரி பார்க்க போறோம் அப்படின்றதோ உண்மை. ஸோ இப்படி வர ஸ்டைலில் வந்து மேபி சோனியால இந்த விஷயத்தை கட் பண்ற சரியா சான்ஸ் இருக்கு. அது ஒன் பஞ்ச் மேல வந்து ஃபைட் சீன் அதிகமாக இருக்கு தவிர அதிகமாக பிளட் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்காது. பட் சீசன் 3 இருக்கு அப்படின்னா அப்போ அதையும் கட் பண்றவானுங்க, இல்லாம ஃபுல்லா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டுருவானுங்க. ஸோ இது மாதிரி விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மா வந்து சீசன் 3 படு கேவலமா இருக்கும். இவ்வளவு வருஷம் நாம வெயிட் பண்ணி ஒன் பஞ்ச் மேனுக்கு வெயிட் பண்ணி நம்ம நக்கின் தான் போனோம். ஸோ அதனால நான் என்ன கருத்தை சொல்றேன் அப்படின்னா கிரன்ச்ரோல்ல 5ஆம் தேதி ஒன் பஞ்ச் மேன் ரிலீஸ் ஆகுது. ஒழுங்கா போயிட்டு எல்லாரும் ஜாப்பனீஸ் இங்கிலீஷ்ல பாத்துருங்க. தமிழ் தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க. சோனி தமிழ்ல பண்றேன் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு, அப்டேட்ஸுமே இருக்கு. மேபி அக்டோபர் 1 or 2 வந்து அபிஷியலாவே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருவாங்க நினைக்கிறேன் சோனியே. ஸோ நம்மளுமே வெயிட் பண்ணி பாக்குறத தவிர நம்மளுக்குமே வேற வந்து விதி இல்லைன்றதை விட வழி இல்லை அப்படின்றதான் பேசணும். ஸோ என்ன பொறுத்தவரை சோனியை இப்போ வந்து எல்லாம் சூப்பரா பண்றோம் பங்கமா இருந்தனால வந்து ஏடாவூடா பண்ணிட்டு இருக்கானுங்க. முக்கியமா ஸ்டூடியோ பத்தி பேசணும், எடிட்டர் பத்தி பேசி ஆகணும், முக்கியமா அது நருட்டோ பத்தி பேசி ஆகணும். பட் குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து ஸ்டூடியோ பத்தி எதுவும் பேச முடியாதுடா. பட் கட் பண்ற எடிட்டர் கொஞ்சம் ஏடாகூடமா கட் பண்றாரு அப்படின்றதான் ஆசுமா சில கட் பண்ணி வச்சு என்னடா சொல்றது நானு. ஸோ எனிவே கைஸ் நருட்டோ ஷூன் 13ஆம் தேதி வரப்போகுது, இந்த ஒன் பஞ்ச் மேன் 12ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னு சொல்றானுங்க. பட் அஃபிஷியலா சோனியா பக்கம் இருந்து எந்த டேட் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா வரலப்பா. ஆனா தமிழ்ல வரப்போது உண்மைதான். கிரன்ச்சோல் ஏஓடி தமிழ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் ஏமாத்தினானுங்க. ஸோ அதே மாதிரி சோனியை ஏமாத்த மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிப்போம். ஸோ நருட்டோ டெலிகாஸ்ட் முன்னாடியே வந்து ஒன் பஞ்ச் மேன் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்புவோம். ஆனா என்ன பொறுத்துமே வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து கிரன்ச்ரோல்ல ஒன் பஞ்ச் மேன் ரிலீஸ் ஆகிறதுனால கொஞ்சம் லேட் பண்ணி தான் ஓபிஎம் ரிலீஸ் பண்ணுவாங்க சோனியில அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, ஒன் பஞ்ச் மேனோட கருத்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு மொக்க வழியில பார்ப்போம்.
நான் சொல்லணுது தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்பன்னா வடக்கர்ஸ் கடையை சத்தலாமா? எதுவேன்னு யோசிக்கத்தானே புத்தி, நல்லா வாழ ஊரை மெச்சு ஒன்ன பத்தி. இந்த புண்டை